கேப்டன் பார்வை கேப்டன் விஜயகாந்த். புரட்சி கலைஞர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சினிமா வாழ்க்கையை பற்றிய ஒரு சிறிய ஒரு பதிவு. அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போல சினிமா உலகில் புரட்சி செய்த நடிகர் வேறு எவரும் கிடையாது. எந்த வகையில்னு பார்த்தோம்னா, சினிமா உலகில் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குற ஒரு புதுமுக நடிகர், ஒரு முதல் படம், இப்போ உள்ள ஜென்சி தலைமுறையை சொல்கிறேன், ஒரு முதல் படம் ஒரு அறிமுக இயக்குனரோடு களமிறங்குவார். அந்த படம் லக்கீலி ஹிட் ஆகிடும், ஒரு 100 கிளப்லேயே அடைஞ்சிடும். அடுத்த படம் பார்த்தா அவ்வளோதான், அவர் கையில் பிடிக்க முடியாது. எனக்கு இந்த அவர்கள் கேட்குற சம்பளம் 15 கோடி வேணும், 20 கோடி வேணும். தான் எந்த இயக்குனரோடு சேர்ந்து முதல் படத்தில் என்ட்ரி கொடுத்தவரோ அந்த இயக்குனரோட அடுத்த படத்திற்கும் அவர்கள் தயாராக இருப்பதில்லை. உச்ச இயக்குனர்களோடு நடிக்கணும், பட்ஜெட் ஒரு 250 கோடி ரூபா பட்ஜெட் தான் நடிப்பேன், இந்த மாதிரிப்பட்ட அளப்பறைகளாம் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். ஆனால் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அப்படியே வயசு வருஷா அண்ணன் விஜயகாந்த் அவர்களை போல தன்மையான ஒரு நடிகர். அதாவது தயாரிப்பாளருக்கு கம்ஃபோர்ட்னு சொல்லணும் இல்லையா, தயாரிப்பாளருக்கு கம்ஃபோர்ட்டான ஒரு நடிகர் என்பது இதுவரை தமிழ் சினிமா உலகில் கிடையாது. ஏதோ ஒரு இதில் ஏதோ ஒரு படத்தில் ஏதோ பிரச்சனை வந்துடும், இப்படி பேரை கெடுத்துக்குவாங்க. எந்த ப்ரொடியூசரும் இதுவரை சினிமா உலகில் கை நீட்டி கேப்டன் அவர்களை யாரும் குறை சொன்னது கிடையாது. அது ப்ரொடியூசராக இருக்கலாம், சக நடிகர்களாக இருக்கலாம், அவருடன் நடித்த நடிகைகளாக இருக்கலாம், யாருமே குறை சொன்னது கிடையாது. அந்த அளவிற்கு அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அந்த சினிமா வாழ்க்கையில் ஒரு தனி முத்திரையை வைத்திருந்தார். சினிமா உலகில் எண்டி கொடுத்த பிறகு நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி தான், புதுமுக இயக்குநர்களுக்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு. உச்ச நடிகராக ஆகிய ஒரு நடிகராக ஆன பிறகு புதுமுக நடிகர்களோடு கைகோர்த்து களம் இறங்குவதே கிடையாது. ஆனால் அதை தமிழ் சினிமா உலகில் உடைத்தெறிந்தவர் கேப்டன் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தான். சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த மொத்த படம் 154 படங்கள் நடித்திருக்கிறார். அதில் 55 படங்கள் அவர் புதுமுக இயக்குநர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்திருந்தார். எந்த உச்ச நடிகரும் செய்தது கிடையாது. உச்ச நடிகராக இருந்த ஐயா ரஜினி அவர்களோ ஐயா கமலஹாசன் அவர்களோ கூட இதை செய்தது கிடையாது. இந்த மகத்தான சாதனையை செய்த மகத்தான கலைஞன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். குறிப்பாக நான் சில எக்ஸாம்பிளுக்கு சில படங்களை சொன்னால் உங்களுக்கு புரியும். 80 காலகட்டத்தில் பார்த்தோன்னா, தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியிலேருந்து அந்த படிப்பை முடித்து விட்டு ஒரு பேட்ச் வெளியில் வராங்க. ஆங்கிரி யங் மேன் சொல்லணும் இல்லையா, கோபக்கார இளைஞர்களாக வெளியே வந்த அந்த கோபக்கார இளைஞர்கள் கூட்டம் ஒரு படத்தை எடுப்பதற்காக தயாராக கொண்டிருக்கிறது. யாரோட தலைமையிலனா, அண்ணன் ஆபாவளன் அவர்கள் தலைமையில். ஆபாவளன் சொன்னால் தெரியாதவர்களே இருக்க முடியாது. அண்ணன் ஆபாவளன் தலைமையில் ஒரு கதையெல்லாம் ரெடி பண்ணி ஒரு எல்லாமே புதுசாக திரைப்படக் கல்லூரியில் படிக்க முடிச்சு வெளியே வந்திருக்காங்க. ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கும் பொழுது அந்த டீம் வந்து நண்பர்களோட வந்து அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய முதுகெலும்பாக, அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய இதய துடிப்பாக, இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பாகவும் இருந்த நெருங்கிய நண்பர் ராவுத்தர் அவர்களின் ஆஃபீஸான ராவுத்தர் ஃபிலிம்ஸ்க்கு வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி திரைப்படக்கல்லிருந்து முடித்து வெளியே வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஒரு கதை இருக்குது, அந்த கதையை நீங்கள் கேட்பீங்களா? அந்த கதையை கேட்டு அதில் ஒரு கெஸ்ட்ரோல் ஒன்று இருக்குது, அது வந்து அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் பண்ணி தந்தால் எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ராவுத்தர் அவர்கள் வந்து ஓகேப்பா கதை சொல்லுங்கன்னு சொன்னோம்னா அவர்களோட கதையை சொல்ல ராகவன் அவர்கள், அவர் தான் தயாரிப்பாளர் அண்ட் கதாசிரியர். அந்த கதையை சொல்லும்போது அந்த கதையில் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறாரு ராவுத்தர், அண்ணன் ராவுத்தர் அவர்கள். அப்போ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு போலீஸ் கேரக்டர். அது வந்து அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு 2-3 நாள் கால்ஷீட் தந்தால் போதும், எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ராவுத்தர் வந்து நாளைக்கு வாங்க நான் சொல்லிட்டு விஜயகாந்தை கூப்பிட்டு பேசுகிறார். விஜய் இப்படி வந்தாங்கடா பசங்க, விஜய் அதாவது அண்ணன் விஜயகாந்த் அவர்களே வா போயின்னு கூப்பிடுகிற ஒரு சில நண்பர்கள் உண்டு. அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் எம்எல்ஏவாக கிழக்கு அழகு பார்த்த அண்ணன் சுந்தரராஜன் உட்பட சில பேர்லாம் வா போன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாடா போடா என்று சொல்லிக்கிற அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் நெருங்கிய நண்பர்னா அது ராவுத்தர் அவர்கள் தான். அப்போ அண்ணன் ராவுத்தர் அவர்கள் வந்து இப்படி திரைப்படக் கல்லூரியில் வந்தாங்கடா, நான் வந்து ஓகேன்னு சொல்லியிருக்கேன், கதை கேட்டால் நல்லா இருக்குது, ஒரு 2-3 நாள் தான் கால்ஷீட் கேட்குறாங்க, நான் வந்து அந்த கதையை கொஞ்சம் விரிவாக ராவுத்தர் வந்து எப்படின்னா எந்த ஒரு இயக்குனர் கதை சொல்ல வந்தாலும் அதில் என்னுடைய அடிஷ்னலான சில புதுமைகளையும் புகுத்தி அதை ஒரு என்லார்ஜ் பண்ணி வேறு மாதிரி அந்த கதையினுடைய போக்கையை மாற்றி எனக்கு ப்ரொடியூசர் இவர் தானே, கதை சொல்லக்கூடிய இயக்குநர்களுக்கு
இப்போ ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணி வரக்கூடிய அந்த இயக்குநர்களுக்கு இவங்க அடிஷ்னலாக கதையெல்லாம் மெருகேற்றி நண்பன் விஜயகாந்துக்காக அது பெரும் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனில் பெரும் செலவழித்து பிரம்மாண்டமாக எடுக்கக்கூடியவர். பூமியுடைய படத்திலும் அதே வேலையை தான் ராவுத்தர் அவர்கள் செய்து விஜயகாந்த் அவர்களை கம்மி பண்ணுறாரு. இல்லை சரிப்பா விஜய் வருவான், எத்தனை நாள் கால்ச்சி கேட்குறீங்கன்னா அங்கே 2-3 நாள் சொல்லும்போது இல்லை ஒரு 10-12 நாள் எடுத்துக்கோங்க, படத்தை பிரமாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அந்த படம் முடிந்து வரும் பொழுது விஜயகாந்த் அவர்கள் நடித்துக்கு அந்த கால் சீட் எவ்வளோன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு மேலாக அந்த படத்திற்கு கால் சீட் கொடுத்து நடித்து முடித்திருந்தார். அந்த படத்தில் தீன தயாளன் அப்படிங்கிற ஒரு போலீஸ் கேரக்டரில் இருந்து அண்ணன் விஜயகாந்த் நடித்திருப்பார்னு சொல்வதை விட அந்த படத்தில் கரெக்டாக அண்ணன் விஜயகாந்த் வாழ்ந்திருப்பார். அந்த படம் தான் ஊமை விழிகள். 1980 காலகட்டத்தில் வெளிவந்த அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். 1985ஆம் ஆண்டு வெளிவருது. சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படத்தின் தயாரிப்பாளராக அண்ணன் ஆபாவாணன், கதாசிரியரும் அண்ணன் ஆபாவாணன் தான். ஆபாவாணனின் நெருங்கிய நண்பர்களான, அதாவது வாடா போடான்னு கூப்பிட்டுங்கிற அளவுக்கு நிற்கக்கூடிய திரைப்படக் கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் யாருன்னா உற்ற தோழர்கள் அண்ணன் ராம்கி அவர்கள், அண்ணன் அருண் பாண்டியன் அவர்கள், வாகை சந்திரசேகர் அவர்கள், இப்படி எல்லாரும் சேர்ந்து தான் அந்த படத்தை நடிக்கிறாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட். இப்படி அந்த படத்தின் இயக்குனர் எப்படி சொல்லணும், அந்த படத்தில் தான் அண்ணன் அரவிந்தராஜ் அவர்கள் இயக்குனராக அறிமுகமாகிறார். படம் சூப்பர் டூப்பர் ஹிட். இன்றைக்கி டெக்னாலஜிகள்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஏஐ வச்சிருக்கல, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம், அதை வச்சு என்ன மாதிரி அளவு ராத்திரி இந்த நைட் ஷூட்லாம் வேறு மாதிரி பண்ணிடலாம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அண்ணன் அரவிந்தராஜ் அவர்கள் மனிதன் வேறு மாதிரி கலக்கியிருப்பார். அந்த படமே ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான். மூங்கில் காடு, அதாவது மூங்கில் காடுகளுக்கு இடையில் அந்த வில்லன் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து ரெட்டை குதிரை பூட்டி அந்த வண்டியில் வர்றதும் அதெல்லாம் பார்த்தாலே அந்த விசுவல், இன்னைக்கு சொல்கிறேன்ல விசுவல், அதாவது என்ன சொல்லுவோம் விசுவல் எஃபெக்ட்னு நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அன்னைக்கு வேறு மாதிரி அண்ணன் அரவிந்தராஜ் வந்து மிரட்டியிருப்பார். இன்னைக்கு பார்த்தாலும் அந்த படம் டெக்னாலஜி, அதாவது டெக்னாலஜியினுடைய உச்சமாக தான் இருக்கும். உண்மை விழி படத்தின் பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அதே கூட்டணிக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கிறார். அடுத்த வருடம் 1986 வருடம் அதே கூட்டணி, சேம் கூட்டணி தான். ராவுத்தர் சொல்லார், எடுங்கப்பா கால் தரேன், விஜயகாந்த் வச்சுருக்காரு. அந்த படம் தான் உழவன் மகன். அந்த நேரத்தில் இன்னொரு உச்ச நடிகர் படமும் இறங்கியிருக்குது. ஒரு தீபாவளிக்கு அந்த படம் இறங்குது. தீபாவளி இல்லைன்னா பொங்கல் என்று நினைக்கிறேன் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை, அந்த உச்ச நடிகர் படத்தை விடலாம் அதிகமான கலெக்ஷன் பெற்ற படம் உழவன் மகன் படம் தான். அந்த உழவன் மகன் படத்தில் ஒரு காட்சி, இந்த ரேக்லா ரேஸ்னு சொல்ல மாட்டு வண்டி போட்டுக்கிட்டு இருந்திருக்கும். அதை பெரிய சாளரம் அமைத்து, மூங்கில் சாளரம் அமைத்து ராவுத்தர் அவர்களின் ஐடியா படி மாபாவன் அவர்கள் மேலிருந்து அண்ணன் அரவிந்தராஜ் அவர்கள் சொல்லி வேறு மாதிரி அதை ஷூட் பண்ணியிருப்பார். அது இன்று பார்த்தாலும் ஒரு ஹாலிவுட் எஃபெக்டை தரும். இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் அறிமுக இயக்குநர்களுக்கு நிறைய வாய்ப்பளித்தவர் விஜயகாந்த் அவர்கள். அதனுடைய நீட்சியாக சொன்னோம்னால் அதன் பின்பு வருகிறது பரதநகிரி படம். பரதநகிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி பாஸ்கர் தட்சிணாமூர்த்திங்கிற ஒரு நண்பருக்கு வாய்ப்பளிக்கிறார். அதன் பின்பு பார்த்தோம்னா குறிப்பாக சொல்ல வேண்டும் அண்ணன் செல்வமணி அவர்கள். அண்ணன் செல்வமணி அவர்களே தெரியாத ஆளே இருக்க முடியாது. புலன் விசாரணைங்கிற படத்தின் மூலம் அண்ணன் செல்வமணியை திரையுலகில் அறிமுகப்படுத்தியவர், ராவுத்தர் ஃபிலிம்ஸ் மூலமாக அறிமுகப்படுத்தியவர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தான். அந்த படம் என்ன மாதிரியான ஹிட்டுன்னு தெரியும். அந்த படத்தில் தான் சுப்ரீம் ஸ்டார் என்று பெயர் பெற்று பின்னாளில் மிகப்பெரும் கதாநாயகன் வளர்ந்த அண்ணன் சரத்குமார் அவர்களை அறிமுகப்படுத்துகிறாரு விஜயகாந்த் அவர்கள் வில்லனாக. அந்த படத்தில் வில்லனாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அண்ணன் சரத்குமார் அவர்கள். ஆனால் விஜயகாந்தின் நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் விஜய் இந்த ஆளை பார்த்தீங்கன்னா ஆள் 6 அடி இருக்கிறான்ப்பா, ஆளும் அழகாக இருக்கிறான், அது இல்லாமல் ஃபிட்னஸில் ஆள் பயங்கரமாக இருக்கிறான் விஜய், இவனும் நீயும் ஒரு ஸ்க்ரீனில் நின்னீங்கன்னா மக்கள் அவனை தான் பார்ப்பாங்க, ஒன்றை பார்க்க மாட்டாங்க, அதனால இந்த படத்துக்கு இவன் இந்த ஆள் வேண்டாம், நம்ம அடிபட்டு போகும்னு சொல்லும்போது விஜயகாந்த் அவர்கள்டே என்னுடைய வில்லன் ஒரு வில்லன் கேரக்டர், என்னுடைய வில்லன் கேரக்டர் என்னோட பவர்ஃபுல்லாக இருக்குண்டா, அந்த பவர்ஃபுல் வில்லனை அடிக்கணும், அப்படி தானே அந்த ஹீரோ போங்கன்னு சொல்லி எதையும் காதில் வாங்காமல் அந்த படத்தில் அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு வாய்ப்பளித்தார். அதே செல்வமணி, அண்ணன் செல்வமணி வைத்து 2வது படம், அதுதான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்றிருந்த அந்த விஜயகாந்துக்கு முன்பாக கேப்டன் என்கின்ற அடைமொழியை தந்த கேப்டன் பிரபாகரன் படம். விஜயகாந்த் 100வது படம்.
அதை இயக்கும் வாய்ப்பு அண்ணன் செல்வமணிக்கு தரப்படுகிறது. அந்த படம் தமிழ்நாட்டில் என்ன செய்தது என்பது வரலாறு. நான் ஏற்கனவே வீடியோ பேசியிருக்கேன். 100வது படம் வந்து எந்த உச்ச நடிகருக்கும் இல்லை, எந்த நடிகருக்கும் வெற்றியை கொடுத்ததே கிடையாது. அண்ணன் ரஜினியாக இருக்கலாம், ஐயா கமலாக இருக்கலாம், அண்ணன் பிரபுவாக இருக்கலாம், யாருக்கும் 100வது படம் ஓடியது கிடையாது. ஆனால் அண்ணன் விஜயகாந்தனுக்கு 100வது படமான கேப்டன் பிரபாகரன் அவருக்கு வாழ்நாள் சாதனையான ஒரு கேப்டன் என்கிற அடைமொழியை பெற்றிருந்தது. இது போன்று பல இயக்குநர்களுக்கு அவர் வாய்ப்பளித்தார். உளவுத்துறை என்கிற படம் அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு, இந்த ரமேஷ் செல்வர்களுக்கு வாய்ப்பளித்தார். வல்லரசு என்கின்ற ஒரு படம், சூப்பர் டூப்பர் ஹிட் படம், அண்ணன் மகராஜன் இயக்குநரை அறிமுகப்படுத்துகிறார். இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம். அது மட்டும் இப்படி சொல்லிக்கொண்டே செல்லும். இந்த மாதிரி அறிமுக இயக்குநர்கள் படத்தில் அறிமுக இயக்குநர்கள் யார் வந்து அந்த காலத்து பார்த்தீங்கன்னா புதுசாக, அதாவது திரைப்பட கல்வியில் படித்து விட்டு வெளியில் உள்ள அந்த மாணவர்களுக்கு ஒரு புகலிடமாக, ஒரு ஆலைமரமாக விளங்கியது ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தான். எந்த இயக்குநர்களும் நேராக சென்று அண்ணன் ராவுத்தர் அவர்களை சந்தித்து கதை சொல்லிவிடலாம். நல்லா கதை நல்லா இருந்தால் அதிகடைய புதுமையை பற்றி வாய்ப்பு கொடுத்து கதையை வேறு லெவலாகி ஹிட்டாகி விடுவார் அண்ணன் ராவுத்தர். வேறு எந்த ப்ரொடியூசரும் செய்ய துணியாத விஷயத்தை செய்தவர் அண்ணன் ராவுத்தர் அவர்கள். அண்ணன் ராவுத்தர் அவர்களை பற்றி ஒரு வார்த்தையில் பேசிட முடியாது. அண்ணன் விஜயகாந்த் என்று நம்ம பேசினோம்னா இந்த சைடு அண்ணன் ராவுத்தர் அவர்கள், அவருடைய பேக்போன், அவரை பற்றி பேசணும். ஒரு தனி வீடியோவை பற்றி பேசுவோம் இனி வரும் காலங்கள். இந்த மாதிரி புதிய இயக்குநருக்கு வாய்ப்பு தான் பேச முடியாது. அது மட்டும் இல்லாமல் சினிமா உலகில் இன்னொரு பெரும் புரட்சியை அண்ணன் விஜயகாந்த் செய்திருந்த அண்ணன் பார்த்தோன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாப்பாடு இருக்குல்ல, அந்த சாப்பாடு எந்த உச்சநடிகை படமாக இருக்குன்னு சரி தான் பார்சல் பண்ணி தான் கொடுப்பாங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ், இந்த மாதிரி பார்சல். ஆனால் அந்த ஸ்டைலையே உடை தெரிந்தவர் ராவுத்தர் ஃபிலிம்ஸ். ராவுத்தர் அவர்கள் விஜயகாந்த் அவரோட ராவுத்தர் ஃபிலிம்ஸ் வந்து முதல்ல செய்கிறாங்க. என்னென்னா சாப்பாடில் வந்து இந்த பார்சல் சிஸ்டமே கிடையாது, பொங்கி தான் கொடுப்பாங்க. மட்டன் சிக்கன் இந்த மாதிரி. விஜயகாந்த் அவர்கள் வந்து ஷூட்டிங்கில் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் அனைவருக்குமான சாப்பாடு, எந்த வேறுபாடும் கிடையாது. அது மட்டும் இல்லை, ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா டீ டைமில் பார்த்தா 4 o'clock டீ டைமில் பார்த்தா எல்லா இடமும் ஒரு டீ கொடுப்பாங்க, ஒரு டீ, ஒரு வடை, அந்த மாதிரி. ஆனால் அதையும் உடை தெரிந்தவர் ராவுத்தர் ஃபிலிம்ஸ் ராவுத்தர் அவர்கள் தான். என்னென்னா டிஃபன் லைவாக தோசை, இட்லி, பொங்கல், இந்த மாதிரி தான். டீ டைமில் இந்த மாதிரி தான் கொடுத்தாரு. ராவுத்தர் ஃபிலிம்ஸ் மட்டும் இல்லை, மற்ற வெளி ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து விஜயகாந்த் படம் பண்ணும்பொழுதும் விஜயகாந்த் அவர்கள் வந்து கமிட் ஆன உடனே இந்த ப்ரொடியூசர் வந்து சார் நம்ம ஸ்டைலில் தான், ஃபுட்டாக நம்ம ஸ்டைலில் தான் சொல்லும்பொழுது விஜயகாந்த் அவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என்ன சம்பளத்தில் கமிட் ஆனோ அந்த சம்பளத்தில் 5 லட்ச ரூபாய் குறைச்சிருந்தான் ரூபா தான் இந்த சாப்பாடுக்காக. இதுவரை எந்த உச்சநடிகரும் செய்யாதது, இன்றைய வரைக்கும் எந்த நடிகரும் செய்யாது. இன்றைய வரைக்கும் எந்த ஒரு உச்சநடிகர் பண்ணி எடுக்கிறாங்க 300 கோடி ரூபாய் பட்ஜெட்டு, 400 கோடி பட்ஜெட்டுங்கிறாங்க. ஆனால் அங்கே வேலை செய்கிற தொழிலாளர்கள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இன்றைக்கி பண்ணியிருக்கிறாங்க. லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் நடக்குது. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பார்சல் தான், பார்சல் கிட்டே பொங்கல் தான். இந்த மாதிரி பல புரட்சிகளை செய்த அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய மகன் சண்முக பாண்டியனுக்கு நன்றி கடனாக எவ்வளோ பேர் அறிமுகப்படுத்தியிருந்தார் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். சினிமா உலகில் இயக்குநர்கள் 55 பேர் சொன்னோம், டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 250 பேர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தியதாக அம்மா கிரியேஷன்ஸ் ப்ரொடியூசரான டி. சிவா அவர்கள் சொல்கிறார். டி. சிவா அவர்கள் வந்து ராவுத்தர் ஃபிலிம்ஸில் பல ஆண்டுகள் பணியாற்றியவர். இப்படிப்பட்ட என்ன செஞ்சீங்க, இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய செல்வ புதல்வனான சண்முக பாண்டியன், தம்பி சண்முக பாண்டியன் சினி பிள்ளைகள் உள்ள வந்த போதும் இது வரைக்கும் யாருமே பெருசாக கை கொடுக்கல. அப்படி தான் நிறைய பேர் நேரத்து முதல்ல விஜய் சம்மந்தப்பட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அவர் கூட எதுவும் பண்ணாமல் போயிட்டார, ஏதாவது வகையில் உதவி இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி பார்த்தோம்னால் நன்றி மறக்காமல் அண்ணன் விஜய் அவர்களாக ஒரு படம் தயாரிப்பதற்கு தயாராக இருந்தால் சில சூழ்நிலைகள் நடைபெறல. அது வேறு யாருமே அண்ணன் விஜயகாந்த் அவர்களால் பயன்பெற்ற எந்த நடிகரும் எந்த ப்ரொடியூசரும் சண்முக பாண்டியனை வைத்து படம் எடுப்பதற்கு தயாராக இல்லை. அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு கோடி கோடியாக பணம் சம்பாதித்தார். இன்னும் சொல்ல போனால் இன்னும் கடைசியாக சொல்ல போனால் ஒரு விஷயம் சொல்லணும். அதில் நன்றி மறக்காத மனிதர்கள் சொன்னால் விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்கள் மீது நன்றி மறக்காத மனிதர்கள் சொன்னால் அது சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் தான். அவர்கள் தான் சண்முக பாண்டியனுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சமீபத்தில் கடைசியாக வந்த ஒரு படத்தில் அவருடைய
ஒரு முக்கிய கதாபாத்திரமாக நடித்து கொடுத்திருப்பார். அந்த படமும் பெரிய அளவில் செல்லவில்லை. அந்த படத்தின் பெயரை குறிப்பிட விரும்பல. அந்த படம் சரி படம் வெற்றி பெறுதோ இல்லையோ, அந்த படத்திலும் முக்கியமான ரோல் அண்ணன் விஜயகாந்த் மகனுக்கு நாம் செய்யணும், நன்றிக்கடனாக செய்யணும்னு சொல்லி செஞ்சு கொடுத்தார். அந்த மாதிரி சினிஃபீல்டில் வேறு யாருமே பண்ணலைங்கிறது வருத்தத்திற்குரியது. அடுத்த வீடியோவில் கேப்டன் பார்வையில் கேப்டன் விஜயகாந்த் அரசியல் வாழ்க்கையை பார்ப்போம்.